உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய வல்லது. அதனாலதான் ஊறுகாயிலையும் கடுகை வந்து தாளிச்சு கொட்டுவாங்க. கடுகை நல்லா அரைச்சி அந்த ஊறுகாயில சேர்ப்பாங்க. ஏன்னா ஊறுகாய் வந்து பல மாதங்கள் வைத்து இருக்கிறதால அதுல நிறைய பாக்டீரியாக்கள் உருவாக்குறது நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த கடுகு இருக்கிறதால மட்டும்தான் நம்ம கடுகை வந்து ஊறுகாயிலும் யூஸ் பண்றோம். ஸோ இவ்வளவு பலன் நமக்கு இருக்கு. அதே மாதிரி சிறுநீரை வந்து நல்லா பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு சித்தர்க்க சொல்றாங்க. சிறுநீரை பெருக்கி கொடுக்கும்னாலே நமக்கு நல்லாவே தெரியும். டைரட்டிக் பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும், கிட்னி பிரச்சனை எதுவா இருந்தாலும் சிறிது சிறிதா அது வராமையே பார்த்துக்க தன்மை வந்து இந்த கடுகுக்கு இருக்கு. ஸோ கடுகு தானே சாதாரணமா ஒரு சட்னி தானே எதுக்கு தாளிச்சு கொட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்காம எல்லாத்துலயுமே கடுகை வந்து தாராளமா தாளிச்சு கொட்டலாம். ஏன்னா சவுத் இந்தியால நம்ம உஷ்ணமான நாடு பிரதேசம் அப்படின்னு தெரியும். ஸோ கடுகை வந்து சிறிதளவு தான் நம்ம யூஸ் பண்றோம். இதே வந்து நார்த் இந்தியால அது குளிர் பிரதேசங்கிறதால அவங்க கடுகை வந்து எண்ணெயாவே எல்லா பொரிக்கிறதுக்குமே எண்ணெயாவே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க குளிர்ச்சியான பிரதேசம்